நாம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவே, நீ நல்லவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஹல்லேலூயா பேச சொல்லி அழைத்து தெரிந்து கொண்டீரே. இந்த காலை நேரத்திலே உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதிகாலையிலே உம்மை நாங்கள் தேடி அறிந்திருக்கிறோம், உம்முடைய நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இயேசு ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். நீ ராஜாதி ராஜா, நீர் கத்தாதி கத்தர். பூமியில் உள்ள ராஜாக்களுக்கெல்லாம் நீர் அதிபதி ஆண்டவரே. ஜீவனுக்கெல்லாம் நீர் அதிபதியாக இருக்கிறீர். உம்மை நாங்கள் நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தேடி வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தரே உமக்கு ஸ்தோத்திரம். கல்வாரி சிலுவையிலே எங்களுக்கு மரித்து உயிர்த்தெழுந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ரட்சிப்புக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய பலனுக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல வாய்களை திறந்து இயேசுவே நீர் இரட்சகர்னு சொல்லுங்க. இரட்சகர் இயேசுவே நீர் நல்லவர் அப்பா. இயேசுவே நீர் பரிசுத்தர். இயேசுவே நீர் பெரியவர். இயேசுவே நீர் ராஜாதி ராஜா. நீர் எங்களை ஆளுகை செய்கிறவர். அவர் நமக்குள்ளே வந்து அவர் ஆளுகை செய்கிறவர், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். நமக்கு ஸ்தோத்திரம். நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் அவர் செய்திருக்கிறார். கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் ரெண்டு கரங்களை வைத்து இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இதுவரை உதவி செய்தவர் இனிமேலும் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதுவரை உங்களை மறக்கவில்லை, நீ என்னால் நீ மறக்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். நல்ல வலது கரங்களை வைத்து கேளுங்கள். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உம்முடைய அன்பை நினைத்து நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உலகம் எல்லாம் நம்மை வெறுத்தாலும் அவர் நம்மை வெறுக்கவில்லை, அவர் நம்மை நேசிக்கிறார். அவருடைய அன்பு ஒருபோதும் மாறாது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துவோம். நன்றி இயேசுவே, நன்றி ராஜா. உம்முடைய கிருபை எங்களை சந்திப்பதற்காக ஸ்தோத்திரம். அந்த அதிகாலையிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய சத்தத்தை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பு நேசரே, உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஓ ஹல்லேலூயா சொல்லுவோமா? நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. சத்தத்தை வைத்து இந்த ஒரு வார்த்தை சொல்லுங்கள். நன்றி தகப்பனே, நன்றி உமக்கு நன்றி. சொல்லுவோமா? நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நீர் விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். ஹல்லேலூயா. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. குமாரனாகிய இயேசு தருகிற அந்த விடுதலைக்காக நன்றியோடு உம்மைக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். ஏனென்றால் இயேசு குமாரனாகிய இயேசு விடுதலை கொடுக்கிறவர், விடுதலை நாயகன். அவர் வெற்றியை தருகிறார். அந்த நாயகன் எங்கே இருக்கிறார் என்றால் வெளியே அல்ல, நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீங்களே தேவனுடைய ஆலயம். நாம் எல்லாரும் உணர்ந்து இந்த பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். ஹல்லேலூயா.
விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வே, தினமாடி ஆடி துதிப்பே. நான் பாடி பாடி மகிழ்வே, தினமாடி ஆடி துதிப்பே. எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே. செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே. எரிகோவை சுற்றி வருவே, எரிகோவை சுற்றி வருவே. என் காலம் ஊதி ஜெயிப்பே, என் காலம் ஊதி ஜெயிப்பே. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். Praise the Lord. Hallelujah. நம்மளாம் கண்களை மூடி நம்ம தொடர்ந்து சில காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். இந்த நேரத்திலே கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நல்ல சரீரத்திலே நல்ல ஒரு விடுதலை தரும்படியாக எல்லாம் சேர்ந்து நல்லா ஜெபம் பண்ணலாம். சர்வ வல்லமையுள்ளவரே, அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த அதிகாலை நேரங்களில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா.
ஆண்டவரே அதிகாலையிலே நீர் சகாயம் பண்ணுகிற கர்த்தர் அப்பா. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் நல்ல சகாயம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சரீரத்திலே காணப்படுகிற எல்லா பலவீனங்களிலிருந்தும் போராட்டங்களிலிருந்தும் தேவன் நீர் நல்ல ஒரு விடுதலை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சரீரத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிற உறுப்புகள் எல்லாம் அப்பா பலனடைவதாக. யாரெல்லாம் அப்பா இந்த மருத்துவத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திர ட்ரீட்மெண்ட் எடுத்து கொண்டு இருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஒரு சுகத்தை கர்த்தர் தருவீராக. கர்த்தருடைய பலன் அவர்களுக்குள்ளாக கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நல்ல ஈவுகளை தருகிற கர்த்தர், நல்ல காரியங்களை நன்மைகளை கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மருத்துவமனையிலே ஐசியூல இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் விடுதலை ஆக்குவீராக. குமாரனாகிய இயேசுவின் இரத்தம் ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சௌக்கியமும் ஆரோக்கியமும் மரப்பண்ணி காயங்களை ஆற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் ஒவ்வொருவருக்கு ஒரு சௌக்கியம் உண்டாவதாக. காயங்களை கர்த்தர் நீர் ஆற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் விடுதலை ஆக்குவீராக. 1 பேதுரு 2:24 சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படி பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு ஆண்டவரே ஒவ்வொருவருடைய ஆண்டவரே பாவங்களையும் சிலுவையிலே கர்த்தர் நீர் சுமந்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் என்ற வார்த்தையின்படி இயேசுவின் தழும்புகளால் ஒரு சுகமளிக்கிற வல்லமை அப்பா இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய தயவுள்ள கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்துவதாக. நல்ல ஆண்டவர்கிட்ட நல்ல ஜெபம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் சுகப்படுத்துவீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சுகர் வியாதிகளும் கண்ட்ரோலில் வருவதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நீர் சுகம் தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென், ஆமென். அடுத்ததாக போதைக்கு அடிமைப்பட்டவர்களுக்காக எல்லாம் சேர்ந்து நல்லா ஜெபம் பண்ணலாமா? ஆமென். இன்றைக்கு அநேகர் பார்த்தீங்க அப்படின்னா போதைக்கு அடிமைப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஒரு விடுதலை தரும்படியாக எல்லாம் சேர்ந்து நல்லா ஜெபம் பண்ணலாம் ஆண்டவரே. யாரெல்லாம் அந்த குட்டி பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்களோ, சிகரெட்டுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறவர்களை கர்த்தர் நீர் விடுதலை ஆக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே ஒரு விடுதலை உண்டு என்ற வார்த்தையின்படி ஆவியானவருடைய பிரசனம் ஒவ்வொரு இடங்களிலேயும் அசைவாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலை ஆக்குவீராக. அவர்கள் அடிபட்டு இருக்கிற ஆண்டவரே, அடிமைப்பட்டு இருக்கிற அந்த போதை பழக்க வழக்கங்களிலிருந்து கர்த்தர் தாமே நல்ல ஒரு பூரண சுகத்தை விடுதலை கர்த்தர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இதன் மூலமாக எத்தனையோ குடும்பங்கள்ல அப்பா சண்டைகள் வந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ குடும்பங்கள்ல ஆமென் கணவன் மனைவி பிரிந்த நிலைமையிலே காணப்படுகிறார்கள். எல்லாம் சேர்ந்து நல்ல ஜெபம் பண்ணலாமா? கர்த்தர் நல்ல ஒரு விடுதலை அவர்களுக்கு தருவீராக. ஆமென் ஸ்தோத்திரம். அடுத்ததாக இந்த மொபைல் போனுக்கு அடிமைப்பட்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்கும்படியாக எல்லாம் சேர்ந்து நல்ல ஜெபம் பண்ணலாமா? அப்பா அந்த மொபைல் போன்ல ஆண்டவரே சோசியல் மீடியாவுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குவீராக. வீடியோ கேம்ஸுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறவர்களை கர்த்தர் நீர் விடுதலை ஆக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமென், ஆமென். எல்லா அடிமைத்தனத்தில் இருந்தும் அப்பா நீர் விடுதலை ஆக்குவீராக. ஆன்லைன் சூதாட்டங்களிலிருந்து கர்த்தர் நல்ல ஒரு விடுதலை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு விடுதலை தருவீராக. எல்லாம் சேர்ந்து நல்ல ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே அந்த விடுதலை ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் விடுதலை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென், ஆமென். தீய வழியில் நடக்கிறவர்களை கர்த்தர் நீர் விடுதலை ஆக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திருடுகிறவர்களை கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா அவர்களுக்கு நல்ல எண்ணங்களை கர்த்தர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கொலைவெறியின் ஆவி உடையவர்களை கர்த்தர் நீர் விடுதலை தருவீராக. அவர்களுக்கு நல்ல ஒரு சிந்தையை, நல்ல ஒரு இருதயங்களை கர்த்தர் நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா அவர்கள் இருதயங்களிலே நல்ல ஆண்டவரே ஒரு சமாதானத்தை கர்த்தர் நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் எங்கள் பட்டணத்தில் எங்கள் தேசங்களில் ஆண்டவரே இப்படிப்பட்ட கொலைவெறியின் தாக்குதல் ஆண்டவரே இப்படிப்பட்ட அந்த ஆவியோடு சுற்றி கொண்டு இருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஒரு விடுதலை தேவன் நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பழிவாங்குகிற எண்ணங்களிலிருந்து கர்த்தர் நல்ல அவர்களுக்கு ஒரு விடுதலை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். அடுத்ததாக மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக எல்லாம் சேர்ந்து நல்ல ஜெபம் பண்ணலாம் அப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே மனநலம் பாதிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறார்களோ கர்த்தர் நல்ல அவர்களுக்கு ஒரு விடுதலை தருவீராக. அப்பா அவர்கள் சிந்தையிலே ஒரு சமாதானம் காணப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், 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 ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு ஒரு அற்புத சுகத்தை கர்த்தர் நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். அநேக நாட்களாக
அப்பா, இப்படிப்பட்ட பிரச்சனையில பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்ல ஒரு விடுதலை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென், ஆமென். அடுத்ததாக இந்த சிறையில் உள்ளவர்களுக்காக எல்லாம் சேர்ந்து நல்லா நம்ம ஜெபம் பண்ணலாம் ஆண்டவரே. சிறையில் யாரெல்லாம் ஆண்டவரே இருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஒரு விடுதலை தருவீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். அநேக நாட்களாக விடுதலைக்காக ஆண்டவரே முயற்சி செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்ல ஒரு பலனை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் செய்த தவறுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மன்னிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஒரு உணர்வை தருவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் நல்ல மனம் திரும்புவதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த சிறையில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு உணர்வை தருவீராக ஆண்டவரே. ஒரு மனம் திரும்புதலை கர்த்தர் நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஒவ்வொருவருக்கும் நல்ல ஒரு விடுதலையை நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். வேதத்தில் ஒரு பகுதியை நாம் வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். குமாரனாகிய இயேசு அவர் நம்மை விடுதலை செய்கிறவராக இருக்கிறார். விடுதலை என்பது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு எகிப்திலே ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் 400 ஆண்டுகளுக்கும் என்பதாக பார்வோனினால் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். அவர்களுக்கு விடுதலை என்பது யோசித்து கூட பார்க்க முடியாத ஒரு காரியமாக இருந்தது. காலம் காலமாக அந்த பார்வோன் அவளை அடிமைப்படுத்தி அவளை ஒடுக்கி அவளை பயங்கரமாக வேலை வாங்கி கொண்டிருந்தான். இப்படி தான் இன்னைக்கு பிசாசானவன் பல ஆண்டுகள் சிலரை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள், பலவிதமான தீய பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள், குடி பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள். சிலர் கெட்ட பழக்கங்களுக்கும் அங்கே கெட்ட விதமான எண்ணங்களுக்கும் அடிமையாக இருக்கிறார்கள். இது அவர்களை அடிமைப்படுத்தி சோர்வடைய பண்ணுகிறது. இந்த பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் பொழுது அவன் சந்தோஷமாக இருக்க முடியாது. இப்படி தான் எகிப்திலே அவர்களை அடிமைப்படுத்தின இந்த பார்வன் அவளை ஒடுக்கினான். அதனாலே அவர்கள் கூக்குரலிட்டார்கள், பெருமூச்சு விட்டு அழுதார்கள். இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் அங்கே அடிக்கப்பட்டு அது நிலைக்காலிலே பூசப்படும் பொழுது அந்த நாளிலே ஆண்டவர் அவளை விடுதலையாக்கினார். அன்றைய தினமே அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வெளியே வந்தார்கள். குமாரனாகிய இயேசு நம்மை எப்படி விடுதலையாக்கிறார் என்றால், அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் கல்வாரி சிலுவிலே அவர் இரத்தம் சிந்தி மரித்தார். அவர் எந்த ஒரு பாவத்தையும் செய்யவில்லை. ஆனாலும் அவரை ரோமர்கள் கொண்டு போய் சிலுவிலை அறைந்தார்கள். அவரை சிலுவிலை அறையும் என்று சொந்த ஜனங்களே சொன்னார்கள். வேத வாக்கியங்களே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஏன் இந்த உலகத்திலே பிறந்தார், அவர் ஏன் இந்த உலகத்திலே வந்தார், எதுக்காக மரிக்கிறார் என்றால் நம்முடைய எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து தீர்ப்பதற்காக, நம்மை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்காக அவர் சிலுவிலே அவர் இரத்தம் சிந்தி மரித்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உடைய அன்பை யோசித்து பாருங்கள். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய குமாரனாய் இருந்தும் அவர் இந்த உலகத்திலே நம்மை தேடி வந்ததுக்கு காரணம் என்னவென்றால் உங்களை விடுதலை ஆக்குவதற்கு தான். எதிலிருந்து? பாவத்தின் வல்லமையிலிருந்து. இந்த பாவம் உங்களை அடிமைப்படுத்துவது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாவம் உங்களுக்குள்ளே இருக்கும் வரை சமாதானம் இருக்காது, உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்காது. இந்த பாவம் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் தடை செய்கிறது, தேவனை காண முடியாதபடி தடுக்கிறது. அது தடுப்பு சுவராக இருக்கிறது. தேவனிடத்திலிருந்து வரும் நன்மை வராதபடி தடுக்கிறது. இந்த பாவம் உங்கள் ஆயுசு நாட்களை எல்லாம் குறைய பண்ணுகிறது. இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆவதுக்கு தான் இயேசு வந்தார். ஏதோ இயேசு இவை நோக்கி பார்த்து ஜெபிக்கும் பொழுது சில ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்பது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்விலே பாவத்தின் எண்ணங்கள், பாவத்தின் சுபாவங்கள், பாவத்தின் பழக்க வழக்கங்கள் இவை எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆக்குகிறவர். அதற்காக தான் வந்தார். வேதத்தில் நான் பார்க்கிறோம், சகை என்கிற மனுஷனுடைய வாழ்க்கையிலும் கூட அவனை ஜனங்கள் எல்லாரும் அவனை பாவியான மனுஷன் என்று சொன்னார்கள். ஏனென்றால் அவன் ஒரு டாக்ஸ் கலெக்டராக இருந்தாலும் அவன் அநியாயமாய் அவன் பணம் சம்பாதித்து வைத்திருந்தான். ஆனால் இயேசுவை பார்க்கணும்னு விரும்பி வந்த பொழுது
ஒரு மரத்து மேலே ஏறி உட்கார்ந்து அவர் அப்படியாவது பார்க்கணும்னு சொல்லி அவன் விரும்பினான். அவனுக்குள்ளே ஒரு வாஞ்சை இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி. இன்றைக்கி கூட உங்கள் வாழ்க்கையிலே இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி விரும்பினா நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிங்க. அவரை நீங்கள் பார்க்க பார்க்க உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம் வரும். உங்கள் வாழ்வில் இருக்கிற இருளை அது அகற்றக்கூடிய வல்லமை இந்த வார்த்தைக்கு இருக்கிறது. இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொன்னார். அவன் மரத்துக்கடியில் வந்து நின்று, சகைவை இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, அந்த வீடு என்று சொல்லும் பொழுது முதலாவது உங்கள் இருதயத்தை தான் ஆண்டு சொல்கிறார். இதோ நான் வாசற்படியிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உள்ளே வந்து வாசம் பண்ணுவேன். இயேசுவாகி வெளிச்சம் உங்களுக்குள்ளே வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த கசப்புகள், வெறுப்புகள், வைராக்கியங்கள், கோபங்கள், அந்த இச்சைகள், அசுத்தங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகிவிடும். ஆனால் இயேசு மெய்யான ஒளி, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. அந்த சகை வாழ்க்கையில உள்ளே வந்த பொழுது அவன் சொன்னான், என்ன திரும்ப சொன்னான், நான் யாரத்தினாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னான். அவனுக்குள்ளே நல் மனசாட்சியை கொடுத்து, அவனுக்குள்ளே மனந்திரும்புதலை கொடுத்து ஒரு புது மனுஷனாய் மாற்றிவிட்டார். இயேசு அவங்க பார்த்து சொன்னார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறான் என்று சாட்சி கொடுத்தார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் பழைய வாழ்க்கையெல்லாம் இயேசு மாற்றி ஒரு புது மனுஷனாய் மாற்றும்படி தான் இயேசு வந்தார். நீங்கள் சொல்லுங்கள், நான் புது மனுஷன், புது மனுஷி. இதுதான் சந்தோஷம். வேதம் சொல்லுகிறது, சகை சந்தோஷத்தோடு இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு தருவதான். இந்த பாவத்தை மன்னிப்பதற்காக அவர் செய்தது என்ன தெரியுமா? உங்களுடைய பாவத்தை அவர் எல்லாரும் சிலுவையிலே சுமந்தார். அந்த நாட்களை பாவம் செய்தவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்த பொழுது அந்த ஆசாரியன் அதை பார்த்து, அந்த பாவம் செய்தவனை பார்த்து, நீ திருடனையா, பொய் சொன்னையா, நீ ஏமாத்தனையா, கொலை செய்யா கேட்க மாட்டான். அந்த ஆடை பார்த்து, அந்த ஆடை அவன் என்ன செய்வான் என்றால், அதில் சின்ன ஒரு ஊனம் இருக்கக்கூடாது, கால் ஊனமாக இருக்கக்கூடாது, கண் ஊனமாக இருக்கக்கூடாது, அது எல்லாம் கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்குதான் செக் பண்ணி பார்ப்பான். அந்த ஆடை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஆடு மேலே, அந்த பாவம் செய்த மேலே கை இப்படி வைக்க சொல்லுவான். அது வைத்த பொழுது இவனுடைய பாவமெல்லாம் அந்த ஆடு மேலே கடத்தப்படுகிறது. அந்த ஆடு கொல்லப்பட்டு அது ரத்தம் தெளிக்கப்படும் பொழுது இவங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அவர் கார்த்து சொல்லுகிறேன், இயேசு இடத்துல நீங்கள் வரும் பொழுது அவர் உங்களுக்காக என்ன செய்தார் தெரியுமா? உங்களுடைய பாவத்தெல்லாம் அவர் சுமந்தார். எப்படி அந்த ஆடு சுமந்தது போல உங்களுடைய எல்லாருடைய பாவத்தையும் அவர் சுமந்தார். அவரை சிலுவையிலே கொண்டு போய் அடித்தார்கள். அவரை குறித்து யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டி. அந்த தெய்வ ஆட்டுக்குட்டி நமக்காக சிலுவையிலே பலியானார். நம்ம எல்லார் பாவமும், நீங்கள் உங்கள் பாவத்தை அவர் சுமந்தார், அக்கிரமங்களை சுமந்தார். உங்களை மீறின நிமித்தம் அவர் காயப்பட்டு நொறுக்கப்பட்டார். சிலுவிலை மரித்து 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்தார். இன்னைக்கு அந்த இயேசு, அந்த இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு வர வேண்டிய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார், உங்களுக்கு வர வேண்டிய ஆக்கணை தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் முற்றிலுமாக உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறவர். உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் இன்னைக்கு வந்திருக்கிற உங்கள் வாழ்விலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு சமாதானம் இல்லையா? உங்களால் தூங்க முடியலையா? ஒருவேளை ஒரு குற்ற மனசாட்சி உங்களை பாதித்து கொண்டே இருக்கிறதா? ஐயோ, நான் சரியில்லை, நான் சரியில்லை, தப்பு பண்ணிட்டேன், நான் ஏமாற்றிட்டேன், பொய் சொல்லிட்டேன், இல்லாவிட்டால் ஏதோ ஒரு காரியம், ஒரு பாவம் உங்களை உள்ளே இருந்து வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறதா? இன்றைக்கு உங்கள் பாவத்தையெல்லாம் நீக்கக்கூடிய வல்லமையுள்ள இயேசு குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார். மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அவ்விடத்தில் வந்து கேளுங்கள், இயேசுவே, எனக்காக நீ சிலுவையிலே மரித்தீர். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தால் என் பாவத்தை கழுவி சுத்திகரியும், நான் உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன், நீர் என் உள்ளத்திலே வாரும் என்று சொல்லும் பொழுது இயேசு உங்கள் உள்ளத்துக்குள்ளே வந்து உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களுக்கு புது வாழ்வை கொடுப்பார். அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவில்லை, நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லுகிறார். நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நபராயிருந்தாலும் சரி, உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை ஏற்றுக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். எனவே தான் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அந்த கெட்ட பழக்கங்கள், குடி பழக்கம் உங்களை விட்டு போகும். எல்லாம் சிகரெட்டு பழக்கங்கள், அசுத்த பழக்கங்கள் எல்லாம் உங்களை விட்டு போகும். இப்போ உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். உங்களுக்கு இயேசு ஒரு பெரிய விடுதலையை இப்பொழுது கொடுக்க போகிறார். பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் யாரெல்லாம் எங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவங்க மேலே உங்களுடைய கிருபைகளை வைப்பீராக.
உங்களுடைய கரத்தை அவங்க மேலே வைப்பீராக. எந்தெந்த பாவத்திலிருந்து அவங்க விடுதலை ஆக முடியாதபடி, அவர்கள் கோபத்திலிருந்து, எரிச்சலிருந்து, கசப்பிலிருந்து, ஆண்டவரே பலவிதமான இச்சைகளிலிருந்து, கெட்ட பழக்கங்கள், குடி பழக்கத்திலிருந்து யாரெல்லாம் விடுதலையாக முடியாதபடி தவித்து கொண்டிருக்கிறார்களோ அவங்க மேலெல்லாம் அப்படி வல்லமை இறங்குவதாக. நீர் எங்களுக்காக சிலுவையிலே மரித்து இரத்தம் சிந்தினீர். அந்த இரத்தத்தினால் அவருடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரித்து அவளை நீதிமானாய் மாற்றுவீராக. இன்றைக்கு ஒரு ரட்சிப்பு வருவதாக, அவளுக்கு ஒரு விடுதலை வருவதாக. கல்வாரி சிலுவையினாலே அவளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும் ஆண்டவரே. அந்த துக்கம் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், அந்த கண்ணீர் மாறட்டும். எங்களுக்காக சிலுவையில் இவ்வளவு பாடுகளை பட்டு ஆண்டவரே எங்களை ரட்சிக்கும்படி ஆண்டவரே பெரிய விலைக்கரையும் செலுத்தி இருக்கிறேன். உம்மை நோக்கி பார்க்கிற எவனும் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படி யாரெல்லாம் இந்த காலை நேரத்தில் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேரும் பிழைத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் அவளுக்கு வெற்றி நாளாக இருப்பதாக, ஆசீர்வாதத்தின் நாளாக இருப்பதாக, விடுதலை நாளாக இருப்பதாக, அற்புதத்தின் நாளாக இருப்பதாக. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி அவளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நீங்கள் எங்களோடு கூட இணைந்திருங்கள். ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே நீங்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை தினத்திலும் அந்த குமாரனாகிய இயேசு உங்களை சாபத்திலிருந்து விடுதலையாக்குவார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord.